அனைவருக்கும் வணக்கம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் என்ன நடந்தது? அவன் சில சட்டதிட்டங்களை வகுக்கிறான். எதுக்காக? மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காகவா? அப்படியெல்லாம் யாரும் நினச்சிடாதீங்க. தன்னுடைய நலனுக்காகவும் ஒரு சட்டங்கிறத வச்சு பயமுறுத்தி சாமானியமான மக்களிடமிருந்து கொள்ளையடிக்க உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் சட்டத்துறை. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அவனுக்கு தகுந்த மாதிரி மக்களிடம் என்னென்ன பிரச்சனைகள் உருவாக்கி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி மறுபடியும் மக்களிடமிருந்து சுரண்டி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசியில் சுதந்திரத்தை கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். இது நடந்த நிகழ்வு. இந்த சட்டத்துறை உருவாக்கப்பட்டதே மக்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக இல்லை, மக்களை தவறு செய்ய வைத்து அதன் மூலம் வயிறு வளர்க்குறது. அவன் பிரிட்டிஷ்காரன் காசு அங்கே கொண்டு போனாலும் அது வயிறு வளர்க்குறது தானே, வேறு எதுக்காக அவன் சம்பாதிச்சான், இந்தியர்களிடமிருந்து சுரண்டுனான் அப்படிங்கிறதுல சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்து 80 வருடங்கள் ஆக போகுது. அப்போ இந்த சட்டத்துறையின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சட்டத்துறை இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்த முள்ளமாரி பயல்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி புதுசாக ஒரு கெட்டவனை உருவாகாமல் தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருந்தா 70 வருடத்தில் இது நடத்தி முடிச்சிருக்கலாம். இனி எதுக்கு சட்டத்துறை? ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குது? 100க்கு 90% பூரா போனாம்போக்கிகளாக இருக்கிறானுங்க மக்களே. எவனுக்கு சுய அறிவு கிடையாது, எந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாதவங்களாக தான் வளர்த்து. அப்புறம் எதுக்காக இந்த சட்டத்துறை இருந்து என்ன பலன் ஆச்சு அப்படின்ட்டு சிந்திச்சு பார்க்கணும். 80 வருடமாக சாதிக்க முடியாததை இனிமேல் இந்த சட்டத்துறையை வச்சு என்ன சாதிக்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பணும். ராமநாதபுரத்தில் ஒரு +2 மாணவி பாலியல் கொடுமை செய்யப்பட்டது. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டோன்னு சொல்லி ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் ஏற்கனவே பல குற்றங்களை செஞ்சுட்டு ஒரு 60 வயது மூதாட்டியை வேற இதுபோல் செயலில் ஈடுபட்டிருக்கிறான். அப்பேற்பட்டவனை ஜாமீனில் விட்டுருக்குறாங்க. இந்த மண்ணாங்கட்டி சட்டத்துறை எதுக்காக வச்சுருக்குறாங்கன்னு ஒன்றும் தெரியல. இவனுங்கெல்லாம் யார் கோமாளி பசங்களாக இருக்கிறானு. ஒரு குற்றஞ்சாளிங்க தெளிவாக தெரிஞ்சிருச்சு, சட்டமும் அவனை குற்றம்னு சொல்லி ஜெயிலில் போடுது. அப்புறம் ஜாமீனை கொடுத்து வெளியே அனுப்புனா அதுக்கு என்ன அர்த்தம்? மறுபடியும் அவன் குற்றம் செய்வான்னு தானே அர்த்தம். அது செய்ய தூண்டுவதே இந்த சட்டத்துறை தான். அப்போ இவனுக்கு வேலை இருக்கணும்னு ஒரு துறையை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதில் வேலை அவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும், இவனுக்கு வேலை செய்கிறதுக்காக குற்றவாளியை உருவாக்குற மாதிரிலாம் இருக்குது. இது நான் பல சமயங்களில் யோசித்தது உண்டு. மனித இனம் தான் மனநோயாளி இனமும், மனநோயாளி தான் மனிதர்களே வாழ்கிறார்கள் அப்படின்னு அதை நிரூபிக்கிற மாதிரி ஒவ்வொரு செயலையும் செய்கிறானுங்க. 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற குழந்தைகளுக்கு குற்றமே செய்யாத அளவுக்கு பக்குவமாக வளர்த்த முடியாதான்? ஒரு குழந்தையை வளர்த்து விட்டாலே இந்த 80-70 வருட காலங்களில் குழந்தைகளை, அறிவுள்ள குழந்தைகளை வளர்த்துருந்தான் அவன் ஏன் கேடுகட்டு போக போகிறான்? அப்போ கேடுகட்டு போக வைத்து விட்டு அதுக்கு ஒரு துறையை உருவாக்கி அதில் வேலை வாய்ப்பை கொடுத்து அதுக்கு ஒரு 1000 பேர்த்துக்கு வேலையை கொடுத்து லூசுத்தனமாக இருக்குது இல்லையா? அப்புறம் இந்த சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் ஒரு 10 பேர் சேர்ந்து குழு அமைச்சு அதில் ஒருத்தன் பெரிய புடுங்கின மாதிரி அவனை எல்லாம் அண்ணலுங்கிறானுங்க. சட்டத்தை எல்லாம் சேர்த்து வடிவமைச்சாங்க. இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறானுங்க. அவனுக்கு பெரிய மனுஷனுங்க. இப்போ நம்ம மாதிரி சிந்திக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் சின்ன மனுஷங்களாக போயிட்டு, பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களை இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு பைத்தியக்காரனுங்க மாதிரி இதை வளர்த்து வச்சுக்கிட்டு வீதிக்கு ஒரு லா காலேஜை திறந்து வச்சுக்கிட்டு சட்டம்படின்னு கூசாமல் சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க. கிறுக்கு பயல்களாக இருக்கிறானுங்க. நமக்கு வருஷத்துக்கு ஒரு லா காலேஜை இழுத்து மூடணும், அப்போ தான் மனித குலம் வளருது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனி சட்டத்தை பாதுகாக்க வேண்டி மக்களுக்கு சட்டத்தை வைத்து அடக்குமுறையை வச்சு சட்டத்தினால் மனிதர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு குழந்தையிலிருந்தே அந்த அறிவை கொடுத்து வளர்த்துட்டா எதுக்கடா சட்டம்? செய்ய வேண்டியதை செய்யவே மாட்டானுங்க. ஏன்னா இது சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடெல்லாம் வச்சுக்கிட்டு கேணத்தனமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து செத்து போகிற ஒரு சாமானியமான 2 கால் நாய்களாக மனுஷன் இருக்கிறதுனால இதை மாற்ற முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அடித்தளமிட்டு பிரிட்டிஷ்காரன் வச்சுட்டு போயிட்டான். ஆடை அணிந்த மிருகங்களாக மனுஷன் சுற்றிட்டு இருக்கு. நான் அப்படி தான் பார்ப்பேன். எவனையும் தலைவன் சொல்லிட்டுலாம் வருவானுங்க, ரோட்டில் கூவிட்டு போவானுங்க. பார்த்தோம்னா டவுசர் ஓட்ட குரங்கு அப்படின்னு ஓட்டு மனித குரங்குல பேண்ட்டு வேட்டி கரை வேட்டி கட்டிட்டு போனால் எப்படி இருக்குது? அதை பார்த்து நம்ம சிரிக்கிற மாதிரி தான் இந்த அரசியல்வாதிகள்லாம் போகும்போது நம்ம பார்த்து சிரிக்கிறது உண்டு.
இதுதான் உண்மை. இவனுங்களுக்கெல்லாம் என்னது வழி நடத்துகிறவன் வந்து எந்த அளவுக்கு நாலேஜோடு இருக்கணுங்கிறதே எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. கடந்த 50 வருடங்களுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகிட்ட "அவன் என்ன படிக்க போற? வருங்காலத்தில என்ன ஆக போறன்னு?" கேட்டா, டாக்டர், என்ஜினியர் இந்த 2 தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து கலெக்டர், அப்புறம் வந்து ஐபிஎஸ் அதிகாரி, போலீஸ் அதிகாரி அப்படிம்பாங்க. எப்படி மாறிக்கு அறிவு சார்ந்து கலெக்டர்கள்லாம் வந்து அறிவு சார்ந்து இல்ல, அடக்குமுறைய பிரயோகிக்கிறதுக்காக நம்ம படிச்சு, நம்ம பெரிய இடத்துலேருந்து மக்களை எல்லாம் அடக்குமுறை பண்ணணும். அதனால் இது வந்து ஒரு மனநோய் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த குழந்தைகளுக்கு இனி வரும் காலங்கள்ல இந்த குழந்தைய வச்சிருக்கிறவங்கலாம் குழந்தைக்கு வந்து என்ன சொல்லணும்னா, இந்த சட்டத்துறையோ, போலீஸ் துறையோ வந்து படிக்கிறதுக்கு ஊக்கம் கொடுக்காதீங்க. குற்றவாளிகள உருவாக்குற ஒரு இதுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு போகக்கூடாது. நம்ம குற்றம் செய்யாத அளவுக்கு மனிதர்கள வளர்க்கணுங்கிற எண்ணத்த குழந்தைகளிடத்தையே ஊட்டி வளர்த்தா தான், அடுத்த ஜெனரேஷன்ல குற்றவாளிகள் இருக்க மாட்டாங்க. அந்த 2 துறையும் தேவைப்படாத துறையா இருக்கும். தவறு செய்கிறவன் 90% தவறு செஞ்சாலும், அந்த தவற வந்து திருத்த முடியாத ஒரு துறை எதுக்கய்யா வீணா வச்சுட்டு, பாறையில கொண்டு போய் நெல்ல விதைச்சிட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கிற மாரி ஒரு கேணத்தனமா இருக்குதா இல்லையா? எவனாவது இந்த கோட்ட போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறவனுங்கள்லாம் இத சிந்திச்சு பார்க்கணும். போலீஸ் துறையில இருக்கிறவனுங்களும் சிந்திச்சு பார்க்கணும். குற்றவாளிகள் இருந்தா தான் நம்ம வீட்ல அடுப்பு எரியுங்கிற ஒரு கேவலமான வாழ்க்கைய நீங்க 2 பேரும் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தனும் சிந்திச்சு பார்க்கணும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம அதுக்காகவாடா பொறந்தோம் அப்படின்ட்டு சிந்திச்சு பார்த்தாலே, குற்றவாளிகள கு மறுபடி திரும்ப உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகாம நீங்களே பார்த்துக்குவீங்க. இதில சிவில் சட்டங்கள் எல்லாம் இருக்குது. நிலத்த ஆட்டைய போட்டு அடுத்தவனுடைய இடத்துல ஒரு 1/2 அடி நீட்டி கட்டிருவானுங்க. இந்த மாரி என்னென்ன கேணத்தனங்கள் இருக்குதோ, அத்தனை கேணத்தனங்களையும் செஞ்சுட்டு, பைத்தியக்காரன் மாரி நின்னுட்டு இப்படி இத கேஸ் போட்டுக்கிட்டு வாதாடிட்டு கிடப்பானுங்க. மெண்டல் பயலுக தானே. கேஸ் போடுறவனும் மெண்டல் பையன், அத ஆக்கிரமிச்சவனும் மெண்டல் பையன். இப்படி இருக்கிற உலகத்தில இந்த 2 துறைகளை ஒழிக்கணும்னா, அதுக்கு நான் சொன்னது மாரி குழந்தையிலிருந்தே வந்து அடுத்த ஜெனரேஷன உருவாக்குனா தான் வழி. இது 2ம் தேவையற்ற துறை இது 2மே. உண்மையிலுமே பயனற்ற துறையா இருக்கிறதுனால, இத வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கில அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. வரி பணங்கள் எல்லாம் வீணாயிட்டு போயிட்டுருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஒரு என்னமோ பொழுதுபோக்கு மாரி ஆயிப்போச்சு இந்த 2 துறையும். மக்களுக்கு பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்ட துறை மாரி. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, போலீஸ் துறையில இருக்கிறவங்கள எல்லாம் விவசாயிகளா மாத்திரணும். அதேபோல இந்த வக்கீல் துறையில, இந்த சட்டத்துறையில இருக்கிறவங்கள கம்ப்ளீட்டா முழுவதும் துப்புரவு தொழிலாளர்களா மாத்திரணும். இதுதான் நாட்டுக்கு நன்மை தருமே தவிர, வேற ஒண்ணும் நடக்க போறதில்ல. இந்த துறை 2யும் வச்சுக்கிட்டு மேலும் மேலும் குற்றவாளிகள வளர்க்கறக்கு தான் இந்த 2 துறைகளும் பயன்படும். அதற்காகத்தான் இந்த துறையே இருக்குது. குற்றவாளியை மேலும் மேலும் உருவாக்கி, நிறைய குற்றவாளிகள உருவாக்குனா தானே வக்கீலுக்கு வந்து வேலை. அதேபோல போலீஸும் வந்து அத புடிச்சு குடுத்தா தானே வக்கீலுக்கு வந்து வேலை கிடைக்கும். அப்போ போலீஸுக்கும் வேலை வேணும் இல்லையா? இருக்கிறதுலயே மகா மட்டமான கிறுக்குத்தனமான ஒரு கான்செப்ட்னா இந்த காவல்துறையும், இந்த சட்டத்துறையும் தான். இவர்கள் தான் குற்றவாளிகளை உருவாக்குகிறார்கள். சமுதாயத்தினுடைய நச்சு அப்படின்னா இந்த 2 துறை தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதுக்கு ஏற்கனவே பல நேரமா நான் இப்போ தீர்வு சொல்லிட்டேன். அடுத்த ஜெனரேஷனையாவது சட்டமும், இந்த காவல்துறையும், இந்த சட்டத்துறையும் இல்லாத அளவுக்கு ஒரு சமுதாயத்த நம்ம தமிழ்நாட்டிலயாவது உருவாக்கி, உலகுக்கு ஒரு முன்னுதாரணமா நம்ம திகழணும். எதையோ பழம்பெருமை பேசி தமிழ அப்படி கழட்டினோம், இப்படி கழட்டினோன்னு பெருமை பேசுறதுக்கு பதிலா, இப்படி ஒரு செயலை செஞ்சு நம்ம தமிழ்நாட்டு உலகுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம்னு சொல்லிட்டு, இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.